ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னைக்காவது என் வேண்டுதல் படிச்சிடணும், இன்னைக்காவது நான் நினச்சது நடந்துடணும் தானே நித்தமும் எதிர்பார்ப்புகளோடு எழுந்திருக்கிறாய். நிச்சயமாக நாளைக்கு நீ எழுந்திருக்கும் போது நீ தான் ஜெயிக்க போறன்ற நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும். ஆம் என் செல்லமே, இன்று இரவோடு இரவாகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி நீ ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டதையும் உனக்காக நடத்தி முடிக்க போகிறேன். வாழ்க்கையில் நீ கற்றுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? உனக்கான நேரமும் காலமும் நிச்சயம் வரும். ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு அனுசரித்து நீ காத்திருக்கணுங்கிறது தான். உன் எதிரிகள் என்ன செய்கிறாங்க, அவங்க உன்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்றதை நீ கேட்டாலே உன்னுடைய குறைகள் என்ன, உன்னுடைய தவறுகள் என்னங்கிறத நீ சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா உன்னுடைய எதிரி உன்னை வீழ்த்துவதற்காகவே உன்னுடைய குறைகளையே உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனித்து புரிஞ்சுக்கிட்டாலே உன் தவறுகளை எல்லாம் நீ திருத்தி கொண்டு உன் வாழ்க்கையிலையும் ஜெயித்து விடுவாய் என் செல்லமே. நீ ஒருபோதுமே மகான் போல, புத்தர் போல, துறவி போல எந்த ஆசாபாசமும் இல்லாமல் வாழணும்னு நான் சொல்லவே மாட்டேன். உன் மனசாட்சிக்கு நீ உண்மையாரு. நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உனக்காக உன் சாயப்பா நான் நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கிற சம்பவங்கள்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியலையா? ஆனால் எல்லா சம்பவங்களும், எல்லா காரியமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயம் கற்றுக் கொடுக்கும். நீ துணிஞ்சு இருக்காத வரைக்கும் தான் வாழ்க்கை உனக்கு பயமுறுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் துணிஞ்சு என்ன தான் நடக்குது என் வாழ்க்கையில் பார்த்துடலாம் நிமிர்ந்து நின்னா வாழ்க்கை உனக்கு வெற்றி வழியை காட்டுவேன் செல்லமே. நீ எதிர்பார்க்குற போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைச்சாலும் சந்தோஷம் உனக்கு வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால்தான் இப்போதே நீ எதிர்பார்த்த விஷயத்தை உன் விருப்பம் போல நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்துட்டேன். என்னடா வாழ்க்கை, நீ நொந்து போய் வாழ்ந்த காலமெல்லாம் மாறி போய் எங்கடா வாழ்க்கை என நீ தேடும் காலம் வரும். ஆம் என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு மிக பொலிவானதாகவும் ஜொலிப்பானதாகவும் மாறப்போகுது. நித்தமும் சிரித்து சந்தோஷமாக முகமலர்ச்சியோடு நீ உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளப் போகிறாய். உன் மேலே உண்மையாக அன்பு வச்சுருக்கவங்க அவ்வளவு சுலபமாக உன்னை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா உண்மையான அன்பு கொண்டவர்கள் விலகுவதென்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. பொய்யா நடித்து பகல் வேஷம் போட்டு சிரித்து பேசுகிறவங்க தான் தேவைன்னா வந்து திடீர்னு பேசுவாங்க, தேவையில்லைன்னா தானாகவே விட்டு விலகுவாங்க. இதை வச்சே யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவங்க நீ தெரிஞ்சுக்கலாம். ஆசை இல்லாத முயற்சியால் எந்த பயனும் இல்லை. அதே போல தான் முயற்சியே இல்லாமல் சும்மா ஆசைப்பட்டாலும் அதுவும் எந்த பலனையும் கொடுக்காதல்லவா? முயற்சியும் முக்கியம், ஆசையும் முக்கியம். எந்த விஷயத்தை செஞ்சாலும் அதை சரியாக முயன்று முயற்சி செஞ்சு ஜெயிக்க பாரு. நிச்சயமாக உன் ஆசை நிறைவேறுவதற்கு எல்லா வகையிலும் உன் சாயப்பா நான் உறுதுணையாக இருப்பேன். இந்த உலகத்தில் புத்தகங்கள் மட்டுமே உன் வாழ்க்கைக்கு போதாது என் செல்லமே. இப்போதைய உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கிற வேண்டியது இருக்குது. ஆனால் புத்தகங்களை விட உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் வாழ்க்கைனா என்ன, அதை எப்படி வாழணுங்கிறத உனக்கு கற்றுக் கொடுப்பாங்க. மனிதர்களிடமிருந்து பல விஷயங்களை கற்றுக்கணும்னா எப்போ பார்த்தாலும் ஒதுங்கியே ஓரத்திலேயே போகாமல் எல்லாரிடமும் பேசி பழகு. அப்பொழுதுதான் இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் சமாளிக்கக்கூடிய துணிவும் உனக்குள்ளே வரும். உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே இல்லைன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்க? முதல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி செயல்களை நீ செய்ய பழகு. உனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறு எது, நீ மாற்றிக்க வேண்டிய குணம் என்னன்னு எல்லாமே உனக்கு தெரியும் தானே. அதை முதலில் மாற்றிக்கொள்ளப்பார். 50 வயதில் கூட ஆசை வரும். ஆனால் ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்தந்த வயசில் மட்டும்தானே வரும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னா கொஞ்சம் கடின உழைப்பையும் முயற்சியையும் செஞ்சு தான் ஆகணும். அதன் பிறகு நிச்சயமாக உன் வெற்றியை நீ கொண்டாடுவாய் என் செல்லமே. தோல்வியில் மட்டும்தான் எல்லாத்தையும் கற்றுக்க முடியும் நான் சொன்னாலும் அந்த தோல்வியின் மூலமாக தான் நீ வெற்றியையும் பெறப்போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அதற்காக தான் உன் வேண்டுதல்களை எல்லாம் பலிக்க செய்து நாளையே நீ எதிர்பார்த்ததை உன் கையில் ஒப்படைப்பேன்.